வணக்கம் சந்தானம் கிருஷ்ணன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். அண்ட் வணக்கம் நீலோ மேம். எப்படி இருக்கீங்க? Very well. எஸ். இப்போ +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து எம்பிபிஎஸ் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஆஸ் வெல் அஸ் லாஸ்ட் இயர் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ லாஸ்ட் இயர் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நிறைய பீப்புள் வந்து போனாங்க அப்படின்றதையும். எஸ். ஸோ இந்த வருஷம் எவ்வளோ பீப்புள் வருவாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? சரி, இல்லை, நான் எவ்ரி இயர் 200 ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு மேலெலாம் யாரும் கொடுக்க மாட்டோம். எங்களோட அப்படி எப்படின்னா தெர் ஆர் லிமிடேஷன்ஸ். எங்கள் காலேஜில் வந்து வி ஆர் பேசிக்கலி ஃப்ரம் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. யூரோப்பியன் யூனிவர்சிட்டின்றது ஒரு ஜார்ஜியாவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இயர்ஸ் இருக்குது, நிறைய வருஷங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 800 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் அங்கே படித்து முடிச்சுட்டு நம்ம நாட்டில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பசங்களும் இருக்காங்க. நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே 200 பேர் அங்கே வருஷத்துக்கு படிக்கலாம். அதுக்கான அங்கீகாரம் என்கிட்ட இருக்குது. அந்த 200 அட்மிஷனும் என்னோட அட்மிஷனாக தான் இருக்கும். நல்லபடியாக நான் அந்த 200 பேரை கூப்பிட்டு போயிடுவேன். இது ஒரு 4-5 வருஷமாக இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி ஒன் இஸ் டூயிங் வெல். சார், என்னன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாரினில் போய் வந்து என்னோட பையனை வந்து படிக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு ரீசன். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட? சரி பிரதர், நான் வந்து 2007 படித்து முடிச்சுட்டு ரஷ்யாவிலேருந்து வந்தவன். கிட்டத்தட்ட 16 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கும். ஒரு 2500 டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கேன், மேலேயே உருவாக்கியிருக்கேன். 2700 தாண்டி போயிட்டுருக்கேன்னு கேள்விப்பட்டேன் நான். அண்ட் கரண்ட்லி ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு பயமான சுச்சுவேஷனில் எதுலேயும் மாட்டவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ரேகிங்கிறது ஒன்று கிடையாது. ஹாஸ்டல் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டு. யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்லி ஆஃப் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸில் தான் இருக்காங்க. அந்த கண்ட்ரியே ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் உள்ள ஒரு கண்ட்ரி தான் எங்கள் ஜார்ஜியா பொறுத்த வரைக்கும். உலகத்திலேயே வந்து வேர்ல்டு சேஃபஸ்ட் கண்ட்ரினும் ஒரு அங்கீகாரமும் யூகேயில் ஒரு ஸ்டடியில் 2023 சேஃபஸ்ட் 10 எமங் கண்ட்ரிஸில் ஜார்ஜியா ஒரு கண்ட்ரி வருதுன்னு சொல்லி ஒரு ஸ்டடியில் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்ட்ரி வந்து ரொம்ப சேஃப் தான். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கே தங்கி படிச்சுட்டு வர வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு மேலே எனக்கு ஒன்று தெரிஞ்சு யாராலையும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு பதில் வந்து பெட்ரோல் கிடைச்சோடனே அடுத்த கேள்வி என்ன வரும்னா, நீட் எக்ஸாமில் என் பையன் வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கான். ஸோ அவனுக்கு எப்படி அங்கே பிளேஸ்மெண்ட்? நீட் எக்ஸாமோட எலிஜிபிள் கேட்டகரி சார், என்னோட மெயின் டார்கெட்டட் ஆடியன்ஸு கம்மி மார்க் எடுத்த நீட்டில் பசங்களை இருக்கவங்கள தான் நான் நல்லபடியாக அவங்கள அனுப்பிச்சு யூனிவர்சிட்டியில் எங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சு கூப்பிட்டுட்டு வரேன். நீட்டில் ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும், எலிஜிபிளாக இருந்தால் போதும். எலிஜிபிள் ஆகாத பசங்களுக்கு ஜார்ஜியன் கான்சுலேட்டில் விசா கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு நீட்டில் எலிஜிபிள் ஆகணும்னா இந்திய மாணவர்கள் திருப்பி வந்து நம்ம நாட்டில் வேலை செய்ய முடியாது. அதுக்கான எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த நம்ம ஊருக்கு நீட் எக்ஸாம் ப்ளஸ் ஃபாரின் போகணுனாலும் அப்ராட் போகணுனாலும் நீட் எக்ஸாம் இஸ் த மேண்டேட்ரி திங். பட் வந்து இப்போ அங்கே ஜார்ஜியாவுக்கு போகிறதுக்கு அங்கே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுமா? எஸ்பெஷலி எங்கள் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜூம் இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணும். என்னன்னா இங்கிலீஷ் ஃப்ரீக்வன்சி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு பார்க்கறதுக்காக ஜார்ஜியாவில் இருக்க எங்களோட டீச்சர்ஸு இந்தியாவில் இருக்க மாணவர்களுக்கு ஜூம் இன்டர்வியூ மூலயமா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, பர்சனல் இன்டர்வியூ. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா எக்ஸாமும், வேறு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. சார், இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து லோன்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ இங்கே எடுக்கிற லோன்ஸ் வந்து அங்கே ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்குமா யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில்? அதாவது ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களோட யூனிவர்சிட்டியில் ப்ராப்பராக அட்மிஷன் லெட்டர், கன்ஃபர்மேஷன் ஆர்டர், மினிஸ்ட்ரி ஆர்டர், எல்லா ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதை வச்சு ப்ராப்பராக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லோன் அப்ளை பண்ணிட்டு தான் போகிறாங்க. அப்ளை பண்ண ஒரு மாதத்துல லோன் கிடச்சிடுது. செமஸ்டர் ஃபீ செமஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கு லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு பேரண்ட்டுக்கு சிபில் ஸ்கோரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் லோன் கிடச்சிடுது. அங்கே உள்ள ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்களோட ஹாஸ்டல் வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஹாஸ்டல். எங்களோட யூனிவர்சிட்டி டார்மிட்டரி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் டார்மிட்டரி. எப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டார்மிட்டரி இன் ஜார்ஜியான்னு கூட சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஹவ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாஸ்டல். கேம்பஸ் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 520 பெட் ஹாஸ்டல் இருக்குது, அங்கே அகாமடேஷன் இருக்குது.
எல்லா விதமான ஒரு 83 நாட்டுல இருந்து வந்து எங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க பசங்க. இது இல்லாம இந்தியன் ஹாஸ்டலும் இருக்கு. செப்பரேட்டா ஃபார் பாய்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு, கேர்ள்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. அதுல ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிறாங்க. சரி, இது கேட்கும்போது இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, அதாவது அதர் கண்ட்ரீஸில் போய் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் அப்படின்றது ஒன்று இருக்கும். குறிப்பாக வந்து இந்த அகாடமிக்ஸில் சில டைம் அவங்க ஊர் லாங்குவேஜில் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிற வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இங்கே யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் எந்த லாங்குவேஜ் பேஸில் வச்சு இது ஐ திங்க் இந்த கேள்விக்கு எங்களோட டெப்டி டீன் ஆகிய நீனோத் பத்தாராயம் மேம், ஷி ஆன் த வே கேம் ஃப்ரம் ஜார்ஜியா. எங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து எவ்வளோ பிஸி ஷெடியூலில் ஷி கேம் அலாங் எவ்ரி இயர், வருஷம் இந்த மாதிரி டைமுக்கு வருவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அவங்க 10வது தடவை வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. நல்லபடியாக வர வச்சுட்டு இருக்கேன். அவங்க இந்த பற்றி பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம், they want about that language barrier. Yes, because usually people have a thought that while we are going abroad to study, their native language only we have to study, like that we have a thought. So what's the answer for this? Yes, in this case I would say that language of instruction in case of medical doctor program is only in English. So this is English taught medical doctor program, let's say like that. They will have during the whole study they will study in English. The teachers are speaking in English fluently. They will have lectures, practicals. They will have all materials in English. So the program itself, from the very beginning of the study at the end of the program, is in English only. All staff members, all of us are speaking in English. Generally in Georgia, English is the second language for us. So 80% of the population speaks fluently in English, let's say. Only older generation, they can really speak in English, but that's not the big deal. Okay, there will be no language barrier. There will be no difficulties, language barriers in case of coming in Georgia at our university. Yes. சரி, பாசிட்டிவாக பார்த்தாலும் எல்லாருக்குமே வந்து இந்த இப்போ நீங்கள் ரெகுலராக இத்தனை வருஷங்கள் நிறைய டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க, இந்த மாதிரி ஜார்ஜியா போயிட்டு படிக்க வச்சு. என்ன கஷ்டம் இது வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இனிமேல் இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணி அடுத்த வர ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இது வந்து நான் வருஷம் எவ்ரி இயர் வி ஆர் ஸ்டக்கிங் இன் சம் இஷ்யூஸ். அதை மாற்றிட்டு என்னையே நானே டியூன் பண்ணிவிட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் எங்கள் ஸ்டாஃப் இங்கே சென்னையில் வேலை செய்கிறாங்க. ஜார்ஜியாவில் 22 பேர் இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க எங்கிட்ட. அதாவது மேய்டு, டிரைவர்ஸு, ரெசிடென்ட் கார்டு ஒர்க் பண்ணுறதுக்கு, அஃபிஷியல் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, பசங்களை பேங்க்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு, அவங்கள நல்லபடியாக ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, இந்தியன் குக்ஸ் இருக்காங்களா, நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வருஷம் நான் அனுப்பும்போது ஐ ஃபேஸ்டு டிஃபிகல்ட்டி டு பை சம் இந்தியன் க்ராசரிஸ். அதுதான் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 2வது வருஷம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ணேன். 3வது வருஷம் அதை ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி இந்தியாவிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்பைசஸ்ஸு, எல்லா தானியங்கள் எல்லாத்தையுமே, நட்ஸ் எல்லாமே இங்கேருந்து அனுப்பிச்சேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் நம்ம ஹாஸ்டலில் இருந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்ககிட்ட குக், எங்களோட பேக் அண்ட் டீமு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், விசாவில் கூட நாங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். பட் டே பை டே வி வர் ரெக்டிஃபைட் இட். அண்ட் லாஸ்ட் இயர் வாஸ் த ஃபஸ்ட் பேட்ச். எனக்கு தெரிஞ்சு ஜார்ஜியாவில் விசாவில் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் இதில் இது வரைக்கும் அந்த மாதிரி டிலே ஆனதே கிடையாது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விசா ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் எங்கள் யூனிவர்சிட்டி ஒண்டி தான். என்ன ரீசன்னா, நாங்கள் ஆன் டைமில் எல்லா டாக்குமெண்டேஷனும் பண்ணிவிடுவோம். செப்டம்பர் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் செப்டம்பர் அக்டோபரில் எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. ஒருத்தர் கூட விட மாட்டோம். 150 ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் நம்ம நாட்டில் இருந்து செப்டம்பர் அக்டோபரில் போய் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அடுத்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி பேட்சில் ஒரு 50 பேர் போவாங்க. இதுதான் நான் பண்ணுறது. என்னோட 200 சீட்டை நான் இப்படி தான் ஃபில் பண்ணுவேன். எதுக்காகனா, கவுன்சிலிங் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வருவாங்க பசங்க, அவங்களும் இந்த டிசம்பர் பேட்சில் கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ண வைப்பேன். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மாற்றிருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் கூட உடனே பண்ணிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்டலில் ஒரு வைஃபை கனெக்ஷன் வந்து ஃபுல்லி சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் கரப்ட் ஆயிருக்கு அப்படின்னா, வித்தின் 24 hours we changed all the lines. இப்போ ஒரு வாட்டர் லைனில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னா உடனே பண்ணிவிடும். அந்த மாதிரி அப்பப்போ ரெக்டிஃபை. இது எல்லாமே வந்து இத்தனை வருஷத்துல நமக்கு தெரியாம சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ ரெக்டிஃபை பண்ணி இப்போ ஒரு கரண்ட்டாக ஒரு 3 இயர்ஸாக
ஸ்மூத். we are successfully working only with European University. அதுலேயும் நாங்கள் ஒரு ஸ்டாஃப் மாதிரியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏஜென்ட் மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணுறது விட்டுட்டேன். ஒரு 4 இயர்ஸாக ஆச்சு. இந்த ஏஜென்ட் கன்சல்டன்ட்லாம் எனக்கு எதுவும் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு எல்லாருக்குமே ஹானஸ்டாக கேட்கணும்னா ஏஜென்ட் கன்சல்டேஷன் இது மூலிமா என் பையன் ஃபாரின் போகிறான்னா ஒரு பயம் எல்லாருக்கும் வருது. டெஃபினெட்லி அது பயம்னு சொல்கிறத விட கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் நான் இப்போ அப்படி கிடையாது. நான் ஆல்மோஸ்ட் 8-9 மாதம் அங்கே தான் இருப்பேன். எனக்கு அங்கே வேலை அதிகமாக இருக்கு. அதில் 3 மாதம் இந்த அட்மிஷன் டைமில் இங்கே வருவேன். இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவேன். டெய்லி ஒரு நாளைக்கு 10-20 பேரண்ட்ஸ் பார்ப்பேன். இதுதான் என்னோட ஒர்க். அண்ட் ஈவினிங்கில் போய் நான் படித்த படிப்புக்கான கிளினிக்கையும் என்னோட கிளினிக்கையும் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு நான் இல்லாத சமயத்தில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் என்னோட கிளினிக் பார்த்துக்கிறாங்க. அங்கே ஜார்ஜியா இங்கேயே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஃபீல்டில் ஒரு 15 வருஷமாக இருக்கிறதுனால சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான் இதை ஹேண்டில் பண்ணுறது. பட் எனக்கு நம்ம யூனிவர்சிட்டி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ரியலி வெரி குட். அண்ட் அதனால நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் இருக்குது, நல்லா படிப்பாங்க. சந்தானம் சார், இப்போது ஆத்தரைஸ்டு பீப்புளை இப்போது நம்ம யூரோப்பியன் யூனிவர்சிட்டி இருக்குது, நம்ம நிறைய வருஷம் அனுபவம் இருக்குது, அதனால் மக்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. பட் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் மூலியமாக ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தானே சொல்லணுன்றீங்க. அந்த ஆத்தரைஸ்டு எப்படி தெளிவாக கண்டுபிடிக்கணும்னா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம நினச்ச மாதிரி முதல்ல இருக்கிற மாதிரி எல்லா காலேஜிலலாம் போய் படிக்க முடியாது. 2021 நிறைய விதிமுறைகள் போட்டுட்டான். அதனால நிறைய கண்ட்ரிஸ் பேன் பண்ணியிருக்கான். நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய சர்ச்சைக்குள்ளேயான கேள்விகள் இருக்குது. முழுக்க நீங்கள் படிக்க ப்ரோக்ராம் இங்கிலீஷில் இருக்கணும், மெடிசன்ஸை ப்ராப்பராக படிச்சிருக்கணும், 6 வருஷம் படிச்சிருக்கணும், மினிமம் 4.5 வருஷம், மேக்ஸிமம் 6 வருஷம், 5 வருஷம், அந்த மாதிரி கிளியராக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு டிகிரி இஸ் வேலிடு. ஆனால் அதுதான் இப்போ நிறைய கண்ட்ரியில் பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டாக போகணும், இல்லைன்னா பிரச்சனை தான். ஸோ நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி. டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னென்னா, நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் 4.5 வருஷம் இருக்கணும். 4.5 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கணும் மினிமம். அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் கூட நாங்கள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் சொந்தமாக வச்சுருக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் நீங்கள் பண்ணணும். நம்பர் 2 நான் சொல்லிட்டேன். நம்பர் 3 12 மாதம் 12 இன்டர்ன்ஷிப்க்கு 12 சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் கொடுத்துட்டான். அதையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த 12 மாதம் 12 சப்ஜெக்ட் எங்கள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற இன்டர்ன்ஷிப்பில் அதை தான் பண்ணுறாங்க. நம்பர் 4, நீங்கள் படித்து முடிச்சு அந்த நாட்டில் ஒரு ஜூனியர் டாக்டராக வேலை செய்யணும். அதையும் நாங்கள் கொடுத்துட்றோம். நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே டாக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கான இது கொடுத்துட்றோம். நம்பர் 5, நீங்கள் படித்து முடிச்சுட்டு இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் நாங்கள் அங்கே ஹெல்ப் பண்ணுறோம். படித்து முடிச்சுட்டு 4th இயர்லேயே அவங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்கறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஈஸியாக பாஸும் பண்ணிடுறாங்க. நம்பர் 5, நீங்கள் எங்கே போய் படித்தாலும் டைரெக்டாக மெடிசன் ப்ரோக்ராம் தான் படிக்கணும்னு நம்ம கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்கான். அந்த ரூலில் என்ன அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னா, ப்ரீ மெடிசனு, பேச்சுலர் டிகிரிலாம் நீங்கள் முதல்ல படிச்சுட்டு மெடிசன்லாம் பண்ணக்கூடாது. அதனால் நிறைய கண்ட்ரி பாதிப்பில் பிரச்சனையில் தான் இருக்குது. பட் அதனால் அதெல்லாம் சூஸ் பண்ணி கரெக்டாக போகணும்னு சொல்லிட்டான். நம்பர் 6, நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா இயருமே இங்கிலீஷில் தான் இருக்கணும், தெளிவாக கொடுத்துட்டான். நம்பர் 7, நீட்டில் எலிஜிபிள் ஆகிருக்கணும். இந்த 7 பாயிண்ட் இல்லைனா வெளிநாட்டில் போய் படிக்கிறது வேஸ்ட். இதுதான் ஃப்ராங்காக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்லக்கூடிய விஷயம். அதே போல் எந்த கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உண்மையாகவே இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்காங்களா, இத்தனை வருஷம் அனுப்பிச்சு படித்து முடிச்சு டாக்டராக வந்திருக்காங்களா, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அங்கே படிக்கிறாங்க, ஏதாவது ஹாஸ்டல் ரன் பண்ணுறாங்களா, பழைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. இப்படி தான் கண்டுக்க முடியும். பிளாங்காக போகக்கூடாது. இட்ஸ் நாட் குட். ஸோ அநேகமாக இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாம் இப்போ நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. 7 பாயிண்ட் எடுத்து எல்லாமே என்னென்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி. நிச்சயமாக சார், இப்போது இந்த மாதிரி ஒரு அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்ற போது செலவு எவ்வளோ சார் ஆகும் ஒரு பேரண்ட்டுக்கு? செலவு நான் ப்ரீஃபாக சொல்லணுன்னா, நம்மளோட யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் 2 யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலி. எங்களோட ஃபவுண்டருக்கு 2 யூனிவர்சிட்டி மெடிக்கல் யூனிவர்சிட்டி வச்சிருக்காரு. ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு கிளினிக்கு, டென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்காரு. எங்களோட யூனிவர்சிட்டி 2 யூனிவர்சிட்டி, ஒன்று யூரோப்பியன் யூனிவர்சிட்டி $2,750 per செமஸ்டர், குட்டாய்ஸ் யூனிவர்சிட்டி $2,000 per செமஸ்டர். 2 விதமான செமஸ்டர். அதுக்கு இந்தியன் மணியில் சொல்லணும்னா, யூரோப்பியன் யூனிவர்சிட்டி $2,20,000 per செமஸ்டர் வரும். குட்டாய்ஸ் யூனிவர்சிட்டி $1,60,000 per செமஸ்டர் வரும் ஃபீஸ். இது நீங்கள் வருஷம் செமஸ்டர் 6 மாதத்துக்கு ஒரு செமஸ்டர் ஃபீயாக கட்டுவீங்க. செமஸ்டர் ஃபீ, ஓகே. ஸோ 6 months ஒரு செமஸ்டர். ஆமாம். ஓகே. பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிக்கு 22 lakhs மினிமம் வரும். இதுக்கு 16 lakhs மினிமம் வரும். இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அக்கார்டிங் டு டாலர் ரேட். ஓகே.
ஸோ என்ன பெனிஃபிட் சார் இந்த மாதிரி நம்ம ஜார்ஜியாவில் போய் படிக்கிறது? ஜார்ஜியாவில் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ங்களா? புதுவிதமான அனுபவங்கள் அண்ட் நிறைய கண்ட்ரி மக்களோட பழகலாம், ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங், கிளினிக்கல் எக்ஸ்ப்ளோஜர். நான் ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி சொல்லிட்டேன், எங்கள் மேம் கிட்ட சொல்லிட்டேன். மேம், they are asking about the scholarship programs. Yes, generally we always try to give our students some kind of benefits to be more motivated and to do their best. One of the reason of the motivation, I could say, is the internal scholarships which we provide for our students in each semester. So at the end of the semester, we receive the list of the students, top 30 students on the faculty with the A grades in each subject, and we are giving them the scholarship for the next semester monthly, which is a nice amount and which is quite enough for living expenses. So if they are doing their best, if they will have good grades based on their academic records, and based on that they are receiving the scholarship for the whole semester. So based on the grades now. Yes, let's say. And most of the students, they are getting clinical rotation from the second year itself. Yes, exactly. So there is one more thing. As we are the only private university in Georgia which has its own hospital, it gives us the more chance to offer our students opportunity to have more clinical practices in this case. Generally, the students are spending their last 3 years of study in the hospital, but this is based on the curriculum, on the program on which they are enrolled. Additionally, we offer them in each semester 1 month clinical practices in our hospital, in Joint University Hospital. This is again based on their academic records and also their motivation letter. If we see that they are highly motivated and if they have good marks, then we send them for the clinical practices additionally in our hospital. So these they can do from second year of their studies. Besides, we have too many international scholarships as well. So we have Erasmus Plus Scholarship Exchange Program, which means that our students can be sent to our partner European universities to spend their 1 semester, and then they are coming, and all these credits and subjects which they will cover in our partner university will be recognized in the whole university, in this case in European University. But additionally, the European University offers to our students different exchange programs, which is for 2 weeks. Clinical practices again in our partner universities in Europe. For example, 20 students were sent in February to Spain. They spent there 2 weeks for clinical practices. Now we have a call and we are waiting for 10 more students to be sent to Germany, and 10 students will be sent in June to Italy as well. So this happens in each semester, and this is like additional motivation for them to do their best because they will get too many benefits in this case. நீங்க கேட்ட கேள்விக்கு திருப்பி சொல்லிட்டாங்க. These are all the benefits which ஜார்ஜியால படிக்கிறதுக்கான India. இப்போ இங்கே பார்க்கும் யூரோப் ஃபுல்லா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ட்ராவல் பண்றாங்க. ஸோ எல்லா பேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் அந்த நேச்சர் எல்லாத்தையோடையும் நிறைய அனுபவங்கள் கற்றுப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்களை கற்றுப்பாங்க. அண்ட் ஒரு யூனிவர்சிட்டி பொறுப்பெடுத்து அனுப்பும் போது அவங்க என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களோட செலவில் அனுப்புறது எவ்வளோ பெரிய விஷயம். எஸ் சார். அப்புறம் சாப்பாடு பத்தின ஒரு கேள்வி சார். இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்குமா? நம்ம கிட்ட ஒரு 5லேருந்து 6 இந்தியன் செஃப் அங்க இருக்காங்க. 400-500 பேருக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க, நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. நம்மளே ஓன் பிரைவேட் ஹாஸ்டல், சொந்த ஹாஸ்டல்லே இருக்கு. யூனிவர்சிட்டி டார்மெட்டரிக்கும் நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கோம், தரமானதான் கொடுத்துட்டு இருக்கோம். டே பை டே வி ஹவ் இன்க்ரீஸ் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. குட், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஜார்ஜியாவில் படிச்சுட்டு இந்தியாவில் ஒர்க் பண்ணோன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் சார். அதாவது எங்களோட கண்ட்ரியில் எப்படி நாங்கள் எங்களோட பாசிங் ரேட் எதனால் அதிகமாக இருக்குன்னு நான் மேமே சொல்கிறேன். நெக்ஸ்ட் பற்றி நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து சிலபஸ் வந்து போன வருஷம் எண்டில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஐ திங்க் 5 months பேக் ஒன்லி தி ரிலீஸ் த சிலபஸ். அந்த பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் 3rd year 4th yearக்கு அப்புறம் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். அதனால் 4th yearக்கு மேலே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கோச்சிங் கொடுக்கறத பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேன். நல்லபடியாக அது கொடுக்கலான்னு எல்லா வேலையும் பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வி ஆர் கோயிங் டு கிவ் இட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்.
பட் ஆனால் எங்களோட எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எதனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிடையாதுல்ல, இப்போ தானே நெக்ஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி எஃப்எம்ஜி எக்ஸாம் தான். அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் 2023 80% பாசிங் ரேட் கொடுத்த ஒரே யூனிவர்சிட்டி எங்கள் யூனிவர்சிட்டி ஒன்லி தான். எதனால் அப்படின்னா எங்களோட கொஸ்டின்ஸு, பேங்க்ஸ், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே, எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே, எழுதக்கூடிய எல்லாமே இன்டெகிரேட்டடாக எஃப்எம்ஜி மாடலில் லைட்டாக இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின் பேங்க்ஸ் எல்லாம் வச்சு, ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு, யூஎஸ்எம்எல்ஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு, அந்த மாதிரிலாம் ட்ரைனிங் பசங்களுக்கு கொடுத்ததுனால இட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய பாசிங் ரேட் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ்எம்எல்ஏலையும் யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு யூஎஸ்க்கும் போகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் கோச்சிங்கும் நம்ம யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேம் ஏதோ சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட். எஸ் மேம். Ma'am, you want to tell about that USMLA program and our trainings, everything, FMG? Yes. We always try to take into consideration all needs that our students have. We totally understand that some of them have plans to come back to India and pass FMG exam, well, next exam for the future. Some of them have some plans to the USA, so they need some preparation for the USMLA exam. That's why last several years we are offering them USMLE preparation course and FMG preparation courses as well. So we are making these in each semester. So if they are interested to prepare in these courses, they just need to register, and additionally they will get these preparation courses as well. Seriously, a fantastic thing. Thank you very much. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக தான் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பாசிங் ரேட் அதனால தான் அதிகமாக இருக்கு. தட் இஸ் ஒன்லி ரீசன். எஸ் சார். இப்போ ஃபாரின்ல போய் படிக்கும்போது அங்கே வந்து நிறைய பேருக்கு ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. யூனிவர்சிட்டி இப்போ நம்ம யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் ஓன் கிளினிக்கல் இது இருக்கு. பட் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காது. அப்படிலாம் போய் மாட்டிடுறாங்க. ஸோ அப்படிலாம் படிச்சா வேலிட் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்ம ஊர்ல இல்லை, இப்போ யூஎஸ்லயே வந்து இன்டெகிரேட்டட், அவன் யூகேல யூஎஸ்லாம் வந்து நம்ம எந்த ஒரு ஸ்டூடெண்ட் எந்த நாட்டில் போய் படித்தாலும், இந்தியாவிலே வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்எம்சி நார்ம்ஸ் படி யூஎஸ்எம்எல்ஏக்கும் ஒரு நார்ம்ஸ் இருக்கு, ஃபிளாப்புக்கு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. நீங்க சில பேர் நினைப்பாங்க, இல்லை நான் பையன் இந்தியா வரமாட்டான் அப்படியே செட்டில் ஆகிடுவான்னு. எங்கே போய் செட்டில் ஆகும்? அப்ரூவலே இல்லையே. இப்போ நீங்கள் நினச்சபடி காலேஜுக்கெல்லாம் போய் படிக்க முடியாது இனிமேல் இருந்து. இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை பேஷண்ட்ஸ் ஃப்ளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் போய் படிக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லை சார். எல்லா அப்ரூவலும் இருக்குது சார் நம்மக்கிட்ட. ஆஸ்திரேலியன் மெடிக்கல் போர்டு இருக்குது, டர்க்கி மெடிக்கல் போர்டு இருக்குது, யூஏ மெடிக்கல் போர்டு இருக்குது, ஓமன் மெடிக்கல் போர்டு இருக்குது, அதாவது WFME மெடிக்கல் போர்டு இருக்குது, WHO recognized World Medical Dictionary Diaries of Education Systemsலையும் அப்ரூவல் இருக்குது. நிறைய அப்ரூவல்ஸ் இருக்குது. நாங்கள் யூஎஸ்எம்எல்ஏ அப்ரூவல் இருக்குது, லைக் டர்க்கிஷ் மெடிக்கல் போர்டு அப்ரூவல் இருக்குது, எம்சிஏ அப்ரூவல்டு. எம்சிஏல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ரெக்கார்ட் நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். நினச்சபடியெல்லாம் போய் படிக்க முடியாது. சரி, இப்போ கடைக்கோடியில் இருக்க ஒரு தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்க ஒரு மாணவன் நீட் வந்து எலிஜிபிள் ஆயிட்டாரு. பட் அவருக்கு இங்கே போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் காசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம யூரோப்பியன் யூனிவர்சிட்டி என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ப்ரொவைட் இருக்கு? எந்த ஒரு மாணவன் ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்களோ, நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி செமிஸ்டர் தே ஷுட் ஸ்கோர். எல்லா செமிஸ்டர்லையும் ஒரு செமிஸ்டர்லையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் 90% மார்க் எடுத்தாங்கன்னா எல்லா மெயின் சப்ஜெக்ட்ஸ்லையும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதை கரெக்டாக எடுக்கிறது அவ்வளோ சிரமமான விஷயம்தான். பட் ஆனால் எடுக்கிறாங்க. போன வருஷம் கூட 18 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. படித்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். They have to score 90% marks, above marks in all the subjects and all this every semester. Then they will get the scholarship. சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஃபாரின் போகிறோம், நம்ம வந்து படிக்க போகிறோம், அதே நேரத்தில் என்ஜாயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சார், என்ஜாய் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து ஜார்ஜியா வராதீங்க. இட்ஸ் ரியலி வெரி டஃப் டு கிளியர் த எக்ஸாம்ஸ். ஓகே. வருஷம் செமிஸ்டர் ஒரு நாளும் நீங்கள் படித்தாதான் நல்லபடியாக படித்து டாக்டர் ஆக முடியும். ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு படிக்கணும். வீக்கெண்ட் சண்டே ஹாலிடே அன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்க. சாட்டர்டேலையும் சம்டைம்ஸ் ஹாலிடே வரும். செமஸ்டர் ஹாலிடே வரும்போது நீங்கள் இந்தியா வந்துடலாம். பர்சனலாக இந்த ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், ஈஸ்டரு, கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு, ரமஜான், அந்த மாதிரிலாம், தீபாவளி கூட லீவ் விடும், அந்த மாதிரிலாம் வர ஹாலிடேஸ்க்கு நீங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம். மற்றபடி ஃபாரின் போகிறோம் என்ஜாய் பண்ணுறோன்ற மைண்ட் செட்டில் வராதிங்க. படிக்கணுன்றதா வாங்க.
பிகாஸ் அங்கே இருக்கிற கரிக்குலம் படி நீங்கள் படித்தாதான் அந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி நல்லபடியாக நல்ல டாக்டர் ஆக முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 6 மணி நேரம் கிளாஸு, 6 மணி நேரம் நீங்கள் படிச்சாகணும், மீதி 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 4 மணி நேரம் உங்களை பற்றி கேர் பண்ணி ஆகணும். இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ரொட்டீனே பார்க்கும்போது 6 ஹவர்ஸ் நமக்கு ஹாஸ்பிட்டலில் போகும், 6 ஹவர்ஸ் நம்ம படிக்கணும், 8 மணி நேரம் தூக்கம், 4 மணி நேரம் அதர் ஸ்பெண்டிங் டைம்ஸ். மெஜாரிட்டி படிக்கணும், ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும்போது இப்போ ஜார்ஜியாவை சூஸ் பண்ணலான்றது. How safe is the country they are explaining about the shortest way? Georgia as well as country as well as our university. Georgia is one of the safest country in the world. This is only, it's not only the words, it's based on the surveys which was done last year in 2023, and Georgia was among the 10 safest countries in the world, and Georgia was on the 4th place in Europe. So you will, when you arrive in Georgia, you will mention how many CCTV cameras we have around in the streets. There are police stations everywhere. Police officers are operating with the cars everywhere. So I can make you sure that one of the safest country nowadays, for sure, in our region is Georgia. That's the reason why we have plenty of international tourists, too many international students, and etc. Another thing is that at the university campuses, which we have 3 at this moment, and 2 campuses are only for the medical studies, at our hospital, at our dormitory, everywhere we have 24-hour security, 7 days a week, and also we have CCTV cameras everywhere, in every corner. Because the safety and security, we totally understand how important it is for us, for the students, for parents who are sending their kids far away from the country. So I can make all of them sure that Georgia is one of the safest country in the world. You know, ma'am, how it's safe for Indians? Very safe for Indians as well, and I will explain why. First of all, as I have mentioned, we have too many international students in Georgia, and mostly they are Indians because medical studies are very strong. Medical curriculums are very strong in Georgia. So we have so many successful doctors, and these doctors are speaking fluently in English, so they are using this opportunity to share their experiences to not only the Georgian students but with the international students as well. The reason why so many Indian students are coming in Georgia, this is one of the reasons, because you know Indian students are mostly interested in medical studies, so that's the reason why they are arriving in Georgia, and we have plenty of Indian students. We have plenty of Indian restaurants at this moment in Georgia, so they can enjoy to have nice food because your cuisine is absolutely amazing. Georgian people are very friendly. Environment is very friendly. We ourselves try to give them all like environment at the university that to feel like they are at home, because especially from the first year of their study, when you know they are changing environment, they are changing the country, so they need to collect new friends, new relations. So because of that, we are supporting them a lot. So for all international students, for Indian students as well. முக்காவாசி பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஈஸியா they are getting visas. Yes. வந்து ஜார்ஜியா வந்து பார்த்துட்டு பிள்ளையை விட்டுட்டு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல தங்கி இருந்து எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு they are coming. So 1 வீக் அவங்க ரிவ்யூ மாதிரியே பண்ணிடுறாங்க. வராங்க, வந்து நிறைய பேர் blog எல்லாம் போடுறாங்க. இப்போ நிறைய என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டு சக்சஸ் ஆயிருக்கு. Okay. They are sharing me every week. I'm seeing every week they new parents are going and meeting them. Okay. பட் அதெல்லாம் பண்ணல, ரொம்ப சேஃப் கண்ட்ரி. Yes. So thank you. மற்ற கண்ட்ரி மாதிரிலாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ரொம்ப சேஃபஸ்ட். ஏன்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ். எங்க யூனிவர்சிட்டி எஸ்பெஷலி யூரோப்பியன் யூனிவர்சிட்டி they give more importance to foreigners. Yes. அதனால நீங்க தைரியமா வரலாம். எங்களுக்கு we have 83 different country students are studying in our university. Successfully Indians especially 300 above students நல்லபடியா போய் நல்லபடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 800 Indian students are currently studying in our university. நாங்க தான் மெஜாரிட்டி. இது இல்லாமல் எங்களுக்கு ஜோர்டானிஸ் இருக்காங்க, சூடானிஸ் இருக்காங்க, யூகேலேருந்து இருக்காங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து இருக்காங்க, ஆஸ்திரேலியாலேருந்து இருக்காங்க. இந்த மாதிரி 83 நாட்டிலேருந்து வந்து படிக்கிறாங்க பசங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெகக்னேஷன்ஸ் இன் த வேர்ல்டு, எல்லா ரெகக்னேஷனும் நாங்கள் வச்சுருக்கோம்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, நல்ல எஜுகேஷன் சிஸ்டம், அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃபீஸு, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு, அதுவும் இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டலான்ற ஒரு சக்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஃபெயில் ஆனாலும் ஒரு செமஸ்டர் லேக் ஆகாமல் அடுத்த செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் எங்க காலேஜ்ல ஒண்டி தான் இருக்கு. பிகாஸ் மெடிக்கல் இதுல எஸ்பெஷலி இன் ஜார்ஜியா, இன் அவர் யூனிவர்சிட்டி, மற்ற யூனிவர்சிட்டில எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எங்க யூனிவர்சிட்டியில் எப்படின்னா, இப்போ ஒரு செமஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 மெயின் சப்ஜெக்ட் இருக்கு. 4 மெயின் சப்ஜெக்ட்ல தம்பி ஸ்டூடெண்ட் பாஸ் ஆயிட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட்ல கம்மி மார்க் 39 மார்க், ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 நாள் சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த 15 நாளைக்குள்ள ஒரு மேக்கப் எக்ஸாம் எழுதணும். அதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்து படிக்க வைப்பாங்க. they give more importance to foreigners. படிங்க, அதை விட என்ன வேலை படிங்கன்னு சொல்லி டெய்லி லைப்ரரியில் வர வச்சு ஸ்டடி பண்ண வைப்பாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க வச்சு, நல்லா படிக்க வச்சு அந்த எக்ஸாம் எழுத வைப்பாங்க. அது எழுதி எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க. 99% எல்லாம் பாஸ் ஆகிடும். சப்போஸ் அந்த மேக்கப் எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க, எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டாங்க, அது ஒரு சான்ஸ் மாதிரி, அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த செமஸ்டர் போயிடுவாங்க. யூரோப்பியன் கரிக்குலம் படி அவங்க அடுத்த செமஸ்டர் போயிடுவாங்க. 3rd செமஸ்டர் போயிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சப்ஜெக்டை அடுத்த செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது அதோட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுதான் இந்தியாவிலே வந்து அப்படி கிடையாது, இயர் லேக் ஆகும். ஜார்ஜியாலே சில மற்ற காலேஜ்ல எல்லா காலேஜ்லயுமே ஃபெயில் தானா நீங்க செமஸ்டர் ரிப்பீட் பண்ணுவோம். நாங்க எங்களோட சிஸ்டம்க்கு ப்ராப்பரான அப்ரூவல் வச்சிருக்கோம். இந்த கரிக்குலம் தான் நாங்க ஃபாலோ பண்றோம். சார் இப்போ வந்து சென்னையில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போடுறாங்கன்னா இங்க வந்து சம்மருக்கு தான் அடாப்ட் ஆயிருப்பாங்க, விண்டர்லாம் இங்க அடாப்டே ஆக முடியல. பட் அங்க வந்து கிளைமேட் வேற, எப்படி அடாப்ட் ஆகும்? டெஃபினெட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போறது வந்து செப்டம்பர் அக்டோபர் தான். அப்போ வந்து அங்க சம்மர் தான். போய் கொஞ்சம் கொஞ்சமாக இலை உதிரும் காலம் வரும் அந்த நாட்டில். கான்செப்டாக சொல்லணும்னா ஊட்டி கொடைக்கானல் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் சிஸ்டம். 4 விதமான கிளைமேட்டையும் பார்க்கக்கூடிய ஒரே கண்ட்ரி, நம்பிக்கையான ஒரு அழகான கண்ட்ரினா ஜார்ஜியா தான். ஒரு சின்ன சுவிட்சர்லாந்து சொல்லலாம். சுத்தீர மலைகள், அழகான ஒரு என்வரான்மெண்ட்டு, நல்ல ஆர்கானிக்கான ஒரு சுவாசம் எல்லாமே இருக்கும் அந்த நாட்டில். அக்டோபர் நவம்பர் லைட்டாக அப்படியே, நவம்பரில் வந்து அப்படியே வின்டர் ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி டிசம்பரில் வின்டர்ஸ் வந்துடும். மற்ற நாடு மாதிரி கடுமையான குளிர்லாம் இங்கே இருக்காது. ரஷ்யாவில் வந்து -30 இருக்கும் நான் படித்த கண்ட்ரிலாம். இங்கெல்லாம் வந்து -2 -3 மேக்ஸிமம் -4. லாஸ்ட் இயர்லாம் மைனஸ்லேயே வரல, ஸ்னோஃபாலே இல்லை லாஸ்ட் இயர் எங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி இருக்கும். ஏப்ரலில் கொஞ்சம் டேர்ம் மாறும், அப்படியே +15 +16 +14 +6 அப்படியே மாறும். ஏப்ரல் மே அந்த மாதிரி மாறி அப்படி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ ரொம்ப சிரமமெல்லாம் பட மாட்டாங்க, நம்ம பசங்க அடாப்ட் ஆகிடுவாங்க. அதே போல் ரூம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சார் வெளியே குளிராக இருக்கும் எப்படி சார் போவாங்கன்னா, வெளியே போக வேண்டிய வேலையே இல்லை சார். ஏன்னா காலேஜை விட்டு வெளியே வரும்போது வேனில் ஏறி ஹாஸ்டலுக்கு வர போகிறாங்க, ஹாஸ்டலில் இறங்கி உள்ளே வர போகிறாங்க, உள்ளே ஹீட் இருக்க போகுது, ரூம் ஹீட் இருக்க போகுது, வெளியே போகும்போது வேனில் போக போகிறாங்க, பஸ்ஸில் போக போகிறாங்க, ஹீட் இருக்க போகுது. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வெளியே நிற்பாங்க, 1/2 மணி நேரம் ஷாப்பிங் போனால் கூட 1/2 மணி நேரம் போயிட்டு வர போகிறாங்க. ஃபுல் ஜாக்கெட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வாங்கி கொடுத்துருவேன், அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். தைரியமாக இருக்கலாம். ஷிம்லா காஷ்மீரில் இருக்கிறவங்களாம் மனுஷங்க இல்லையா, எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி நம்ம பசங்க இருக்காங்க, அடாப்ட் ஆகிடுறாங்க, ஈஸியாக அடாப்ட் ஆகிடுறாங்க. சேம் மெடிசன்ஸு, நம்ம ஊர் ஃபுட்டு, நம்ம ஊர் மெடிசன்ஸு எல்லாமே அங்கே கிடைக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருவோம். இந்த வருஷத்துலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜார்ஜியன் இன்சூரன்ஸும் நாங்கள் போட்டு கொடுத்துலான் இருக்காரு. முதல்ல வந்து இன்டர்நேஷ்னல் இன்சூரன்ஸ் தான் போடுவோம், இந்த வருஷம் அந்த ஊர் இன்சூரன்ஸும் போட போகிறோம். ஸோ அதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சிக்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. பெனிஃபிட்ஸ் ஆர் வெரி குட். நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் இஸ் so good for our international students. அப்புறம் வந்து பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் இது வரைக்கும் எவ்வளோ சார் வந்திருக்கு? சார் எவ்வளோ வந்திருக்குன்றது எப்படி ரிவ்யூ பார்த்தாலே தெரியும் சார். கிட்டத்தட்ட 1500 பேரண்ட்ஸ்க்கு மேலே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சார். பிகாஸ் நான் என் மனசாட்சிக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என் குழந்தைங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். அதனால் பேரண்ட்ஸ் தே ஆர் ஹாப்பி. 1-2 பேர் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சொல்லிடுவாங்க என்கிட்ட ஓப்பனாக, சார் இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கல, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துட்றேன். அது என்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆன் டேட்டில் என்னை கூப்பிட்டுட்டு போகல, இந்த பேட்சில் நீங்கள் கூப்பிட்டு போகல, ஒரே ஒரு 100 விசா பண்ணும்போது ஒரு விசா டிலே ஆகிடும். அந்த ஒரு பேரண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக போட்டு கூப்பிட்டு போகிறேன், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டு போய் அவங்கள கொஞ்சம் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணனா அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியும். 200 பேர் 800 பேரை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அங்கே வந்தால் தான் தெரியும். அவங்க அசால்ட்டாக நினச்சிப்பாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கால் பண்ணி தேங்க்யூ சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு பேரண்ட் கால் பண்ணி கோயம்புத்தூரில், நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்க சார், என்னால் வர முடியல, நான் கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போயிருந்தேன், இந்த வீக்கு நான் வரேன், வந்து என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை இருக்காங்க, 12th முடிச்சிருக்காங்க, நீட்டில் கம்மி மார்க் எடுத்திருக்காங்க, எடுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க, 300 மார்க் இன்னும் தான் வரும் போல்,
கண்டிப்பாக அவளையும் என்னோட பொண்ணோடையே சேர்த்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கனாலே நம்ம நல்லது தான் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட தங்கச்சி போறாங்க இந்த வருஷம், செகண்ட் இயர் ஸ்டூடெண்டோட தம்பி போறாங்க இந்த வருஷம். இருக்கு அந்த மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்ஸ், 70 to 60 to 70 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீனியர் பேரண்ட்ஸ் ரெஃபரல்ஸ் தான். சார் இப்போ மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னா எடுத்துக்கிட்டாலே வந்து ப்ரொஃபஸர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஐயோ எப்படிரா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்கணும்? நாட் லைக் தட். சி, நல்லா புரிஞ்சுக்கோ, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பும் இல்லாமல் அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கானதான் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். லைக் எங்களோட கேம்பஸ்லேயே டேபிள் டென்னிஸ் ஹாஸ்டல்லே காலேஜ்லேயே இருக்குது. எவ்ரி இயர் வந்து நாங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுவோம், நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுவோம், நிறைய செலிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இன்டர் கல்ச்சரல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரி மக்களும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எங்கள் யூனிவர்சிட்டி வந்து ஸ்பான்சர் பண்ணி தே வில் ஆர்கனைஸ் அ டின்னர் ஃபார் எவ்ரிபடி, மியூசிக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பிளேயிங்கும் நான் ஹாஸ்டல்லையும் நிறைய அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். டேபிள் டென்னிஸு, பில்லியார்ட்ஸு, வாலிபாலு, பாஸ்கெட் பால், த்ரோ பால், செஸ்ஸு, கேரமு, இந்த மாதிரி பிளேயிங், பியானோ, அதெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இஸ் தேர். பட் பசங்க வந்து வெளியே போய் சுற்றுறது தான் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பொதுவாக தனியாக எங்கேயும் போவது தேவையில்லை. அந்த கண்ட்ரி சேஃப், வெரி வெரி சேஃப். தேவையில்லாமல் எங்கேயும் வெளியே சுற்றாதீங்க. கிளாஸ் முடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்து படிங்க, ஹாஸ்டலில் வந்துருங்க, படிங்க, ஜாலியாக ப்ளே பண்ணுங்க, ஜிம் பண்ணுங்க. ஜிம் இருக்குது எங்கள் ஹாஸ்டலில், ஜிம் பண்ணுங்க. கேர்ள்ஸ்க்குலாம் டேபிள் டென்னிஸ் இருக்குது, த்ரோ பால் இருக்குது, ஜிம் இருக்குது, ஃபிட்னஸ் இருக்குது. பண்ணுங்க, படிங்க, சாப்பிடுங்க ஹெல்த்தியாக. அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ வெளியில் எதுக்கு படிக்க போன இடத்துல ஆமாம் சுற்றக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது பர்சனலாக நான் அதே போல் மானிட்டர் சிஸ்டம் இருக்குது, பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது, பஞ்ச் கார்டு இருக்குது, யார் வராங்க யார் வெளியே போகிறாங்க, கேமரா என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, ஃபேஸ் டிடெக்ட் பண்ணால் தான் டோரே ஓப்பன் ஆகும். அதில் யார் யார் என்ட்ரி வந்திருக்காங்க, யார் யார் சாப்பிட்ருக்காங்க, இந்த வருஷத்து ஃபுட் கார்டும் கொடுக்குறேன், யார் யார் சாப்பிட்ருக்காங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிடலாம். பேரண்ட் ஒன்று கேட்டாங்கன்னா நான் இங்கே உட்காந்துட்டு என் ஸ்டாஃப் இங்கே வந்து என்னோடய ஒய்ஃப் தான் இருப்பாங்க சென்னையில் மேக்ஸிமம். நான் ஒரு 8 மாதம் அங்கே தான் இருப்பேன். இங்கே நான் எந்த கேள்வினாலும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. தெளிவாக எல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உடனே லேப்டாப் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க. உங்கள் பிள்ளை வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, இவ்வளோ சப்ஜெக்ட் அட்டன் பண்ணியிருக்கா, இவ்வளோ கிளாஸ் படிச்சிருக்கா, இந்த டைம் இந்த மணி நேரம் இவ்வளோ படிச்சிருக்காங்க, இந்த டைமுக்கு சாப்பிட்ருக்காங்க, கரெக்டாக கிளாஸில் முடிச்சுட்டு இந்த மணிக்கு வந்திருக்காங்க, வந்து படுத்திருக்காங்கன்னு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு மானிட்டர் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கேன். பசங்க சேஃபாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். பிளேயிங் எல்லாம் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.